இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் பிடிஜி யூனிவர்சல் ஒயிட் நைட்ஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் டிமாண்டி காலனி 2. இதில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். டிமாண்டி காலனி 2 படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. பொதுவாக வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அதில் கண்டென்ட் என்ன, அதுக்கு அந்த கேரக்டர் என்ன பிஹேவ் பண்ணுவான், அப்படி தான் நான் இருப்பேன். இதில் நான் பண்ணும்போது இதில் தயாளன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அருள்நிதி சார் கூட ட்ராவலர் கேரக்டரு. அது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் எனக்கு ஒன்று தோணும் இல்லையா, அதை அப்படியே நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து அது அஜய் வந்து இப்படி பண்ணவனா அவர் ஒன்று பண்ணி காமிச்சார். ஸோ என்னென்னா, நான் ப்ளே பண்ணியிருக்கிறது அத்தனையுமே வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அஜய் கூட மிகப்பெரிய ஒரு நடிகன் இருக்கான். ஏன்னா அஜய் வந்து நடிகணும். ஏன்னா பயங்கரமான ஒரு ஆக்டர் அஜய். ஏன்னா என்ன மட்டும் இல்லை, இந்த டீமில் அத்தனை பேருக்குமே நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னென்ன எமோஷன்ஸு, சின்ன சின்ன டைலாகு எல்லாம் அது அந்த மீட்ரு லெவலில் அவர் ஒரு ரைட்டராக வந்து அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அதை ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை வந்து அவரை சிந்தனையிலே அவர் போக்கில் நாங்கள் எல்லாருமே அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ நிஜமாக இந்த படம் வந்து உங்கள் எல்லோரும் பார்வையாளர்கள் என்டர்டெயின் பண்ணோம். அருண் பாண்டியன் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஹாரர் மட்டும் இருக்காது, இது சென்டிமெண்ட்டும் இருக்கும், அது மாதிரி காமெடியும் இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அப்புறம் பாலச்சந்திரன் சார் முதல் படம், மனோஜ் சார் எல்லாம் சொல்லும்போது இது முதல் படம் சார். நீங்கள் சினிமாவை நேசித்து உள்ளே வந்திருக்கீங்க. நிஜமாக சினிமா உங்களை கைவிடாது. வழக்கமெல்லாம் சொல்கிற டைலாக் ஆத்மார்த்தமாக சொல்கிறோம். சினிமா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணி முதல்ல வந்தது நாங்கள் ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா டிமாண்டி குழு சார்பாக இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.